இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அது கூட சல்லக்குட்டி சொருட சொருட சொருடா. ஓ, நம்ம கனிஷ்கா குட்டி நம்ம கூடவே இங்க சுத்திட்டு இருக்கு. இந்த தங்கத்துக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சு அப்படியே அனுப்பிட முடியுமா? அதான். என்னடா அக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்களேன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். நல்லா டென்ஷன் ஆனீங்களா? அதுக்குதான். நானும் உங்க கூடவே தானே இருந்தேன். எப்படி எனக்கு தெரியாம பிளான் பண்ணீங்க? அதான் மகாக்கா பிளான். நீங்க டென்ஷன்லயே இருந்ததுனால சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கவே இல்ல. ஓகே, கேக் கட் பண்ணலாமா? ஓகே. இவள கையில வச்சுக்கிட்டே கேக் கட் பண்ண. இல்லக்கா வேணாம். வேண்டாமா? ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் இவளை தூக்கிக்கல. நீங்களே இவளை கையில வச்சுக்கிட்டு கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன தினம் எங்களை டென்ஷன் ஆக்கி பழிக்கு பழி வாங்கலான்னு பாக்குறியா? ஒரு செகண்ட்ல நானே பயந்துட்டேன். நான் கம்பெனிலேயே இப்படி கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாடுவேன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. கண்ணெல்லாம் கலங்க கூடாது, சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இதை நான் மறக்கவே மாட்டேன். இப்படி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் அடி வாங்குவேன். வன்மதி, எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடு. இது குடுக்குறேன் சார். சல்லக்குட்டி. மகா, அந்த சேலம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு சாம்பிள் அனுப்பிச்சிருந்தோம்ல, அங்கிருந்து கால் பண்றாங்க. பேசுறியா? குழந்தை இப்படி கொடுங்க.